ஒரு 2 வாரமாக பேக் பெயின் மாதிரி கொஞ்சம் பெயினாக இருக்குது, உட்காந்தா ஒரு மாதிரி வலியாக இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது தான் ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணடா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு மேடம் சஜஸ்ட் பண்ணா. இன்றைக்கி அவங்க தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். எப்பவும் இப்படி தான் உட்காருவீங்களா? இன்னைக்கு தான் இல்லை இப்படி உட்காந்து பழகிடுச்சு. அப்படி சொல்லுங்கள். நிமிந்து உட்காரணுமா? ஆமாம், நிமிந்து உட்காரணும். இதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது ஸ்பைனில். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இங்கே பெயினாக இருக்குது. அதுக்கு தான் ஆக்சுவலாக நான் வந்தது. இங்கே பெயின் இருக்குது, எதனால் வந்துச்சுங்கிறது இல்லை. நோம்புக்கு அப்புறத்துலேருந்து அந்த இது சத்து குறைபாடா இல்லை இது இஷ்யூ இருக்குமா அப்படின்னு. நீங்கள் உட்கார போஸ்டர் முதல்ல மாற்றணும். பொசிஷனே வந்து முதல்ல தப்பு. எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும். ஸ்ட்ரைட்டாக உட்காரலன்னா ஃபஸ்ட்டு முதுகு வலி வரும். முதுகு வலி வரும். போஸ்டரே மாறணும். அப்படியே ஸ்பைனோட ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும். கை போஸ்ட்னு சொல்லிட்டு கூன் விழுந்த மாதிரி ஆயிரும். அதனால உங்களுக்கு நெக் பெயின், அதனால கழுத்து வலி, அதுலேருந்து ஸ்பேசம் ஆகும், தசைப்பிடிப்பு வரும். அதுலேருந்து கீழே முதுகு வலி வரும். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு நோம்பு இடையில இருந்து நான் வந்து இந்த மாதிரி குனிஞ்சி உட்காந்து பழகுனதுனால இப்போ எண்டில் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பைக்கில் போகும்போதோ கொள்ளும்போதோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக இந்த சைடு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை, வலிக்குது. ஸோ அதான் கேட்குறேன், அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு பிஷியோலாம் எப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அந்த பெயின் சரி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சு பெயினை வந்து சரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், சரியாயிடும். 2 டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வைப்ரேஷன் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து உங்களுடைய பெயினை வந்து சரி பண்ணிடலாம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வைப்ரேஷன் வந்து வலி எதுவும் வருமா? வலிக்குமா? இல்லை வலி எதுவுமே வராது. அது கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங் தான் பண்ணும். உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்கள் லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கணும். லைஃப் லாங் பண்ணுற மாதிரி இல்லை நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரியா இல்லை இது பேஷண்ட் மாதிரி பண்ணணுமா? இல்லை நம்ம வந்து எப்போவுமே நம்ம உடம்புக்காக ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமாம், நம்ம உடம்புக்கு நம்ம ஒரு ½ கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகும். ஸ்ட்ரென்த்னிங் எல்லாருமே, உமன்ஸ் இருக்கட்டும் மென்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்ம உடம்பை கேர் பண்ணுறதுக்காக ஒரு ½ இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ்னாலும் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணால் சரியாயிடும். குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், லேடிஸ்க்கான ட்ரீட்மெண்ட், அதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம், வெயிட் லாஸ், இதெல்லாமே இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. எனக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ பெரியவங்களாம் ஒரு சில பேர் இருப்பாங்க, வீட்டுக்கு வர முடியாது, பெட் ரெஸ்ட்டில் இருப்பாங்களே, இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஃபிசியோ எப்படி பண்ணுறீங்க? வீட்டுக்கே போய் நான் வந்து ஃபிசியோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊரில் தான் பண்ணீங்களா எப்படி? ஆமாம், இந்த ஊரில் தான் வந்து 6 இயர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வந்து கிளினிக் வந்து தனியாக வச்சுருக்கேன். ப்ளஸ் வீட்டுக்கும் போய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ வீட்டில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது உட்கார்றதுல இருந்து நம்ம நடக்கிறது முதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் நடமாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நிஜமாகவே எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெயின் அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் நான் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தேன். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டில் இருப்பாங்க, பெட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை, அதாவது மசில்ஸ் பிடிச்சவங்களுக்கும் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பேக் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முழுக்க லேடிஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.